ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம வீடியோவுல இந்த உலகத்துல யாரையும் கண்மூடித்தனமா நம்ப கூடாது. உங்களை யார் எங்க கூப்பிட்டாலும் அவங்க கூட போகாதீங்க. இது ஒரு சிறு கதை மூலம் பாப்போம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பெரிய ஏரியின் ஓரத்தில் ஒரு வாத்து கூட்டம் வசித்து வந்துச்சு. அந்த பக்கமாக வந்த ஒரு பசியுள்ள நரி அந்த வாத்துகளில் ஒன்றை எப்படியாவது பிடித்து சாப்பிட வேண்டும் என்று திட்டம் போட்டுச்சு. ஆனால் வாத்துகள் எப்போதும் கூட்டமாகவே இருந்ததால் நரியால் நெருங்க முடியவில்லை. நரி ஒரு தந்திரம் செய்தது. வாத்துக்களிடம் சென்று, நண்பர்களே, நான் இப்போது சைவமாக மாறிட்டேன். உங்களை அடிக்கவோ சாப்பிடவோ மாட்டேன். அந்த தென்னந்தோப்பில் நிறைய சுவையான பழங்கள் சிதறி கிடக்கின்றன, வாருங்களேன் என்று இனிமையாக பேசியது. பெரும்பாலான வாத்துகள் நரியை நம்பவில்லை. ஆனால் மணி என்ற ஒரு இளம் வாத்து மட்டும் நரியின் பேச்சை நம்பி தனியாக நரியுடன் சென்றது. தோப்பிற்குள் சென்றவுடன் நரி தன் சுயரூபத்தை காட்டியது. ஏமாந்த வாத்தே, இப்போது உன்னை நான் சாப்பிடப் போகிறேன் என்று பாய்ந்தது. மணி பயந்து போய் கத்தியது. அப்போதுதான் அதற்கு தெரிந்தது, நரி தன்னை ஒரு வலைக்குள் தள்ளிவிட்டது. நரி கத்தியை தீட்டிக் கொண்டிருந்தது. வாத்தை சாப்பிடுவதற்கு. மணி கத்துவதை கேட்ட மத்த வாத்துகள் தங்கள் நண்பனை தேடி வந்தன. ஆனால் நரியிடம் நேருக்கு நேர் மோத முடியாது என்று அவற்றுக்கு தெரியும். அனைத்து வாத்துகளும் ஒன்று சேர்ந்து நரியின் கவனத்தை திசை திருப்பின. சில வாத்துகள் நரியின் தலையை சுற்றி பறக்க நரி அவற்றை பிடிக்க ஓடியது. அந்த இடைவெளியில் மற்ற வாத்துகள் தங்கள் அலகால் வலையை கொத்தி கிழித்து மணியை விடுவித்தன. மணி வெளியே வந்ததும் எல்லா வாத்துகளும் சேர்ந்து நரியை நோக்கி ஒன்று சேர்ந்து துரத்தி அடித்தது. இத்தனை வாத்துகள் ஒன்று சேர்வதை பார்த்த நரி பயந்து ஓடி போனது. ஓகே குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பாப்போம். பாய்.